இப்போ ஈரோடு எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு உண்மையிலே ஜனநாயகமா இல்லை வந்துட்டு பணநாயகமா எது ப்ளே பண்ணியிருக்கு? வெற்றி பணநாயகம் தானே ப்ளே பண்ணியிருக்கு. ஏதோ இதில் ஜெயிச்சது பணநாயகமா இல்லை ஜனநாயகமா? ஜனநாயகம் தானே. ஜனநாயகம். ஏதோ அங்கே ஜெயிச்சது பணநாயகமா இல்லை ஜனநாயகமா? பணநாயகம் தானே. எதுக்கு ஓட்டு போடுறீங்க? காசு வாங்கிட்டு ஓட்டு எப்போ போடக்கூடாது. இப்போ மகளை 10 லட்ச ரூபா தரேன் எனக்கு கட்டி குடிப்பேன் கேட்டா கட்டி குடிப்பாங்களா? நான் எப்படிப்பட்டு நினைச்சுதானே கட்டி கொடுப்பாங்க. தான் மகன் மட்டும் உனக்கு உயர்ந்தவன், அந்த நாட்டையே காப்பாத்துற ஒருத்தன் சரியா இருக்கணுமா இல்லையா? சரியா இருக்கணும். காசு கொடுத்தாலும் வேணான்னு சொல்லணும். பணம் கொடுத்து மோஸ்ட் ஆஃப் பணம் கொடுத்து தான் நடந்திருக்கும். இல்லை இனி வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து பணம் இருந்தால் ஜெயிச்சிடலான்ற ஒரு இது எல்லாருக்குமே மென்டாலிட்டி வந்திருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷனை பார்த்து கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் இப்போ ஈரோடு தேர்தலை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. இதுக்கு ஃபார்முலாவே திருமங்கலம் ஃபார்முலான்னு பேர். இதுக்கு திருமங்கலம் ஃபார்முலா மதுரையில் இடைத்தேர்தல் எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கு. எல்லா பக்கமும் நடக்கிறதா அங்கேயும் நடந்திருக்கு. பட் இந்த வாட்டி மக்களுக்கு நிறைய வெளிப்படையாக நிறைய நியூஸ் சேனல் போட்டும் காமிச்சிட்டாங்க. கொலுசு கொடுத்ததுலேருந்து புடவை கொடுத்ததுலேருந்து மொபைல் வாட்ச்லேருந்து எல்லாமே பார்த்து எல்லாமே வச்சுட்டாங்க. பட் இதுக்கப்புறமும் மக்கள் எதுவுமே தெரிஞ்சாமல் கரெக்டாக அந்த பணம் கொடுத்தவங்களே ஜெயிச்சிருக்கிற ஒரு விஷயம். இனி வரக்கூடிய அரசியல் வந்து கரெக்டாக ஒரு பணம் இருந்தால் ஜெயிச்சிடலாம். ஓகே, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வச்சு கண்டிப்பாக பணம் இருந்தால் ஜெயிச்சிருவாங்கன்ற மக்கள் வந்து அரசியல்வாதிகளுக்கும் அந்த நினப்பு தான். மக்களுக்கு வந்து என்ன இனி இவங்கள்ட்ட போய் எதுக்கு நிற்கப்போ நம்மளும் அரசியல்வாதிகள்கிட்ட போய் நிற்கிறப்ப பணம் கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும். அவங்க கொடுக்குற பணத்தை ஏன் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்ற மக்கள் மனசில் என்ன இருக்குது கண்டிப்பான முறையில். ஸோ பணம் வாங்கிட்டு வேற ஆளுக்கும் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய உரிமை. வாங்குறதும் உரிமை, வாங்குறதும் தவறு தான், கொடுக்குறதும் தவறு தான். ஆனால் இது வந்து அண்டர் ப்ராசஸிங்கில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை அவங்க மனசில் இருக்குது. பணம் வாங்கிட்டோம் அப்படின்றது மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம பணத்தை தானே நம்ம அவ்வளோதான். அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கேப்ஷனே கிடையாது. முடிஞ்சு அங்கே ஃபுல் ஸ்டாப் தான். அவ்வளோதான். அப்போ பணம் தான் ஜெயிச்சிருக்கு. ஆமாம், பணம் தான் ஜெயிச்சிருக்கு. ஜனநாயகம் ஜெயிக்கல. ஜனநாயகமே இல்லைங்க. ஜனநாயகமே கிடையாது. மக்களுக்கு மனசே இல்லை, சுயநலம் தான். சுயநல உலகம் ஆயிடுச்சு. அரசியல் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருச்சு. அரசியலும் அதே மாதிரி தான் வந்துருச்சு. 2000 ரூபா ஒரு தலைக்கு ஓட்டு. இப்போ நீங்கள் 5000 ரூபா கொடுக்குறீங்க, நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். மக்கள் சரியில்லைங்க. அரசியலை சரியில்லைன்னு சொல்ல முடியாது. மக்கள் சரியில்லை. இப்போ நாங்களே இதுக்கு காசு வாங்கினா கூட எங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு தான் காசு போடுவோம். இது வந்து பணம் ஜெயிக்குதா இல்லை போராடுதா ஜெயிக்கணுமான்னு கேட்டால் தெரியாது. என்னதான் இருந்தாலும் ஓட்டு கொடுத்தாலும் நாங்கள் போட வேண்டிய கட்சிக்கு தான் போடுவோம். காசு வாங்கினாலும் நாங்கள் யாராக இருந்தாலும் அரசியலே மாற்றி தாங்க பேசுவாங்க. அரசியலே மாறுறதாங்க. என்னங்க 2000 ரூபா கொடுக்குறீங்க ஒரு ஓட்டுக்கு. இப்போ ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு ஓட்டு போட அப்படின்னா போடுவீங்களா? இப்போ உங்கள் பையனை எலெக்ஷனில் நிற்கிறேன், நான் கவுன்சிலர் நிற்கிறேன், எனக்காண்டி வாங்கடா அப்படின்னா ஒரு 10 பையலுக்கு தான் வருவாங்க. அவங்களுக்கு நான் செய்யணும். என்ன அவனை இவ்வளோ நேரம் நிற்கிறான், நம்மளுக்கே மனசு கேட்கும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அப்போ ஓட்டு போகிற ஜனங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு தன் தேவையை தான் நினைக்கிறாங்க. உழைக்கிறேன், நான் உழைச்சி சாப்பிடணும். 2000 ரூபா ஒரு ஓட்டுன்னா என்னாச்சு? நம்ம அப்படியா நினைக்கிறாங்க மக்கள்? 2000 ரூபா இதே நம்ம 3 வாரத்துக்கு நம்ம சம்பாதிக்கணும் 2000 ரூபாயை. இப்போ இருந்தால் ஒரே 2000 ரூபா தலை வாங்கிட்டு ஒரு ஓட்டை போட முடியுமா? ஒரு ஓட்டோட விலை 2000 ரூபா தானா? நம்ம பணம் தானே ப்ரோ. நம்ம காசு அவ்வளோதான். அவங்க கொடுக்கறனால அது அவங்க காசு ஆக போதா? அது நம்ம காசு தான். சரி, ஓகே. இந்த நம்பிக்கையில் எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க? மக்கள்கிட்ட திரும்ப வாங்க முடியுன்ற நம்பிக்கையில தானே கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வாங்க போய் தானே கொடுக்குறாங்க. மக்கள் வாங்குறாங்கன்றதை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் திருப்பி கொடுக்குறத யாருமே சொல்கிறது இல்லையே. எந்த வழியில் கொடுக்குறாங்கன்னு தெரியாது மக்களுக்கு. அவ்வளோதான். ஆனால் மக்கள் அதே பணத்தை அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்குறாங்க. திருப்பி கொடுக்கலன்னா அவங்க யாருக்குமே பணம் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கோம். அவங்க தான் இடைத்தேர்தலில் வின் பண்ணுவாங்க. இது வரைக்கும் முன்னாடி ஏடிஎம்கே இருந்தப்பையும் சரி, டிஎம்கே இருந்தப்போ இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, எந்த இடத்துல எவன் ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகே. ஸோ இதே நீங்கள் நீடிக்குமான்றீங்களா? ஏன்னா இது வந்து மக்கள் ஆட்சி. மக்கள் வந்து ஒரு சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடியது. ஆனால் இந்த எல்லா ஒரு விஷயமும் பணன்ற ஒரு விஷயம் வந்து மறைச்சிடுது. மக்கள் கண்ணை மறைச்சிடுது. மக்கள் வந்து மாயை எடுத்துக்கிறாங்க ஒரு பணத்தை. இதை நீங்கள் எந்த லெவல் பார்க்குறீங்க? இப்படியே போயிட்டே அவன் வீட்டில் இருந்து அவங்க என்ன சொல்கிறது, பரம்பரை அவங்க வீட்டு காசை வந்து ஒன்றும் செலவு பண்ணல. மக்கள் காசை எடுத்து செலவு பண்ணுறாங்க. கடைசியில் அந்த 5 வருஷம் முடிகிறப்ப இவ்வளோ 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மக்கள் மேலே தான் வைக்கிறாங்க. தவறுன்னு எதுவும் கிடையாது. நம்ம வந்து நம்ம நலத்திட்ட மணிக்கு தான் பண்ணுறோம். நம்ம வந்து நன்கொடையாக கொடுத்து நம்ம வந்து கம்பல் பண்ணல, நீங்கள் எடுத்தால் அது பண்ணணுண்டு. நம்ம நன்கொடையாக கொடுக்குறோம். அவங்க இது விருப்பப்பட்டு நம்மளை வந்து இது பண்ணி இந்த மணி ஜெயிக்க வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அதே